ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈஸி அக்கௌண்டன்சி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி அக்கௌண்ட்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்னங்கிறதோட மீனிங், எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸோடு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மூவ் ஆன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு கால்ஸ் இன் அரியர்ஸ் எடுத்துக்கலாம். கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போது அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் அண்டு ஃபைனல் கால், அந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த மணியை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா. இதில் அப்ளிகேஷனுக்கு அடுத்தது வர அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், இந்த மாதிரி கால்ஸ்லாம் இருக்குது இல்லையா. அப்போது கம்பெனிஸ் வந்து கால் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் ஃபேஸ் வேல்யூக்கு. அப்போது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கால் மணியை ஆன் த டியூ டைமில் பே பண்ணாமல் தவறிட்டாங்க அப்படின்னா, அப்போது அதுக்கு நேம் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ். ஓகே, அவங்க அதுக்கப்புறம் டிலேவாக பே பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டை தாண்டி தே ஹாவ் டு பே த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனிக்கு ஒரு விதமான இன்கமாக வந்து சேரும். ஸோ இப்போது கிறிஸ்பாக இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆன் த டைமில் டியூ, எந்த டியூ வேணாலும் இருக்கலாம், அலாட்மெண்ட், கால் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த டியூ டைமில் பே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கால்ஸ் இன் அரியர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே நான் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஷேர்ஸ் அகெயின்ஸ்ட் விச் த கால்ஸ் ஆர் இன் அரியர்ஸ் ஆர் ஷோன் அண்டர் சப்ஸ்கிரைப்டு பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். அது என்ன சப்ஸ்கிரைப்ட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப்னா, அவங்க அப்ளிகேஷன் மணியை பே பண்ணாலே அவங்க சப்ஸ்கிரைப் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப்புன்றது ஆல்மோஸ்ட் அவங்க நிறைய ஒரு பாதிக்கு மேலே அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, ஒரு பிட் ஆஃப் த அமௌண்ட் தான் வந்து அவங்க பே பண்ணலை. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப் அப்படின்றது அந்த ஒரு கேட்டகரி கீழே இதை வச்சுப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போது இதை எப்படி வந்து ஒரு சம்மில் இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் லிமிடெட் இஷ்யூடு 1,50,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து 10. ஆல் கால்ஸ் வேர் மேட் அண்ட் ரிசீவ்டு எக்ஸப்ட் த ஃபைனல் கால். ஸோ ஃபைனல் காலுக்கு முந்தின எல்லா கால்ஸுமே, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு. ஃபைனல் கால் ஃபார் ₹2 பெர் ஷேர் அது மட்டும்தான் வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த 1,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடையாது. ஓவரால் 1,50,000 ஈக்விட்டி ஷேரில் ஒரு 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபைனல் கால் வந்து ₹2 ரிசீவ் பண்ணலை அப்படின்றது. ஸோ சம் கீழே சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப்டு அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப். இந்த 1,50,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேரில் முதல்ல எனக்கு ஓவரால் அப்ளிகேஷன்லேருந்து ஃபைனல் கால் வரைக்கும் மொத்தமாக நான் வாங்கினதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 1,50,000 வராத 10,000 ஷேர்ஸை எடுத்துடலாம். 1,40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச்னு போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 lakh வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்டு பட் நாட் ஃபுல்லி பெய்ட் அப். ஸோ ஃபஸ்ட் ஹெட்டிங் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபுல்லி பெய்ட் அப். அதுதான் வந்து 10,000 ரிமூவ் பண்ணிவிட்டு 140 ஷேர்ஸ்க்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, அதாவது 1,40,000 ஷேர்ஸ்க்கு மீதி இருக்க 10,000 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி போடணும். ஸோ 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். இது என்ன ஸ்டெப்னா, we have to receive டியூ நம்ம கூப்பிட்டது வந்து 10,000 into 10, அதுக்கு வந்து ₹1,00,000. பட் நமக்கு வராதது எவ்வளோ, கீழே லெஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ்ன்னு போட்டு 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹2 போட்டிங்கன்னா ₹20,000. ஸோ 1,00,000 வர வேண்டிய இடத்துல எனக்கு 20,000 வரலை. ஸோ அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி 80,000 வந்துருச்சுன்னு சொல்லி அவுட்ரு காலமில் போடணும். இப்போ அவுட்ரு காலம்ல நம்ம வாங்கினது எவ்வளோன்னு இருக்கும், 14 lakhs + 80,000, 14,80,000 இருக்குது. ஸோ இதுதான் கால்ஸ் இன் அரியர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, இஃப் எனி டவுட்ஸ் இன் திஸ் ப்ளீஸ் ஆஸ்க் ஆன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட், கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் மாதிரி ஒரு பெரிய கான்செப்டாக இது சொல்ல முடியாது. கால்ஸ் இன் அட்வான்ஸு இது ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லாத ஒரு ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் கான்செப்ட் தான். ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து அதே சேம் ப்ராசஸ், ஒரு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக பே பண்ணிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பெனிக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். இன்னும் அதில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கம்பெனியை பற்றின எல்லா A to Z அதில் மென்ஷன் ஆகிருக்கும்.
அந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து பெர்மிட் பண்ணுது எதை அப்படின்னா, மே ரிசீவ் அமௌண்ட் எகெயின்ஸ்ட் கால்ஸ் எட் டு பி மேட் அப்படின்னா இனிமே தான் நான் காலே பண்ண போகிறேன். எய்தர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் கால் ஆர் செகண்ட் கால் ஆர் ஃபைனல் கால் எதுவாக இருந்தாலும் இனிமே தான் நான் கால் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் மணியை ரிசீவ் பண்ணிடுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா அதுக்கு பேர் தான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். இட் ஷோஸ் ஆன் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி சைடு. ஓகே, லயபிலிட்டி சைடில் காட்டும் பேலன்ஸ் ஷீட்டில். எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த கரண்ட் லயபிலிட்டி சைடு. ஓகேவா? ஸோ இதுதான் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஷார்ட் இந்த ஓவரால் வீடியோ ஒரு லைனில் சொல்லணும்னா, கால்ஸ் இன் அரியர்ஸ்னால் கால் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் எந்த காலாக இருந்தாலும் ஒரு டியூ கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ்னால் டியூ கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாகவே அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து அப்படின்னா அதுக்கு பேர் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோம் டியூஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் இதில் இருக்க டீட்டெயில்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.